பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் 355வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடலின் 355. பாதை காட்டும் மா யெகோவா, பரதேசியான நான் பாவி பலவீனன் அறிவீனன், இவ்வுலகம் காடுதான், வானகரம் வானகரம் நாம் தந்து என்னை போஷியும் தந்து என்னை போஷியும் என்ற 355வது ஞான பாடலின் பாடலை பாடுவோம். ஸ்தம்பம் காட்டும் வழியில் நடத்துமேன். வல்லமீட்பர் என்னை தாங்கும் இயேசுவே, என்னை தாங்கும் இயேசுவே. சாவின் அந்தகாரம் வந்து என்னை மூடும் நேரத்தில் சாவின் மேலும் வெற்றி தந்து என்னை சேர்ப்பேன் மோட்சத்தில். கீத வாழ்த்தல் உமக்கென்றும் பாடுவேன், உமக்கென்றும் பாடுவேன். ஜெபம் செய்வோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் கிருபைகளுக்கும் ஊற்றும் உறவிடமாய் இருக்கிற எங்கள் கிருபை உள்ள ஆண்டவரே, இந்த 50ஆம் நாள் என்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களுடைய ஆலயத்தில் பங்கு பெற செய்த கிருபைக்காக தோத்திரமப்பா. திரியேக பராபனை கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உண்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபையும் ஆசீர்வாதத்தை பெறும்படியும் இங்கே கூடியிருக்கிறோம் வந்திருக்கிற மக்களையும் உடைய கருத்தில் ஒப்பிக்கிறோம். நீரை கண்ணுக்கு பாரும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தையை ஆவலோடு கேட்டு அதன் வழியாக ஆத்தும பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாமம் மையப்படும் நடத்த பரிசுத்த ஆவியானதை கொண்டு எங்களுக்கு துணை செய்திட வேண்டும் என்று இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். நாம் தொடர்ந்து கடவுளை நாம் மையப்படும்படியாகவும் தேவ ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் 31வது சங்கீதத்தை முதல் 6 வசனங்களை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் எண் 31. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துர்கமும் எனக்கு அடைக்கலுமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும். தேவரீரே எனக்கு அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். என் சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் என்றதாக ஆதியிலும் இப்போது எப்போதுமான சதாக்களும் இருக்கிறபடியே. ஆமேன். மீண்டும் கடவுளை நாம் மேம்படுத்தும்படியாகவும் தேவ ஆராதனைக்கு ஆர்வமாகவும் 166வது கீர்த்தனையை பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே என்ற 166வது கீர்த்தனையை பாடுவோம்.
துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீண்டதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலோ ஆழியில் தண்ணீரை கடந்தாலோ. அக்கினி ஊடாய் நடந்தாலோ ஆழியில் தண்ணீரை கடந்தாலோ. சோதனையோ மிக பெருகினாலோ ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஐம்பதாவது ஞாயிறு என்று அழைக்கக்கூடிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். எனக்கு பலத்த அரணும் என்னை ரட்சிக்கும் கோட்டையுமாயிரோ. என் கண்மனையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளோ. உம்மிடத்தில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். கர்த்தாவே ஒரு காலம் வெட்கப்படாதபடி செய்யோ. உமது நீதிபடி என்னை விடுவியோ. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்தாவியானுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களுக்கு படியே. ஆமென்.
அன்புக்குரியவர்களே, பராமரிடத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இறக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து முதல் நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இருதயமும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தாலும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, இந்த மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் உடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். ஆமேன். இரக்கமுள்ள கடவுள் பாவிகளாக நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கின்றார். நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகின்றார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று இரண்டாவது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள். உன்னதங்கள் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பேரேயமோ உண்டாவதாக. உம்மை துதிக்கிறோம் யாவர்க்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்தே இறங்கும் குமாரனே, கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தேவாட்டுக்கு எங்கள் மனு கேளும் பிதாவினது ஆசனத்தோழாயிரங்கும். நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் ஆட்சிக்கப்படுகிறீர். உன்னத கர்த்தரே, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்முடன் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தராகிய பராபரனே, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்கள் விண்ணப்பங்களுக்கு கிருபையாய் செவி சாய்த்து சித்தமாயிருப்பதால் எங்களை பாவ இடுக்கடுங்களிலிருந்து விடுவிக்கவும் எல்லா தீமையிலிருந்து விலக்கி காக்கவும் வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு என்னை தீர்த்தாசாலை எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி.
பழைய ஏற்பாட்டு பகுதி எரேமியா 8ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனங்கள். தாங்கள் அருவருப்பானதை செய்த நிமித்தம் வெட்கப்படுகிறார்களா? பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணமும் அழியார்கள். ஆகையால் விழுகின்றவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்திலே இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களை முற்றிலும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சை செடியிலே குலைகள் இராது, அத்திமரத்திலே பழங்கள் இராது, இலையும் உதிரும். நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களை விட்டு தாண்டி போகும் என்று சொல். நாம் சும்மா இருப்பானேன்? கூடி வாருங்கள், நாம் அரணான பட்டணங்களுக்குள் பிரவேசித்து அங்கே சங்காரம் செய்வோம். நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சங்காரம் பண்ணி நமக்கு பிச்சு கலந்த தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார். சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனமில்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. தரணியிலிருந்து அவர்களுடைய குதிரைகளின் மூச்செறிதல் கேட்கப்படுகிறது. அவர்களுடைய பலத்த அஸ்வங்களை கணைக்கிற சத்தத்தினால் தேசமெல்லாம் அதிர்கிறது. அவர்கள் வந்து தேசத்தையும் அதில் உள்ளவைகளையும் பட்டணத்தையும் அதில் குடிகளையும் பட்சிப்பார்கள். மெய்யா, இதோ தடை பண்ணப்படாத சர்ப்பங்களையும் கட்டு விரியன்களையும் உங்களுக்குள்ளே அனுப்புகிறேன், அவைகள் உங்களை கடிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் சஞ்சலத்தில் ஆறுதல் அடைய பார்த்தும் என் இருதயம் பலட்சியமாயிருக்கிறது. இதோ சியோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தி தூர தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சுரூபங்களினால் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்கிறார். சேர்ந்து சொல்லுவோம். மகிமுள்ள கர்த்தரே தேவரீ பரிசுத்த, வல்லமையுள்ள கர்த்தரே நீ பரிசுத்த, என்று நம்முள்ள கர்த்தரே நீ பரிசுத்த. இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய நிருப பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். இந்த நாளுக்குரிய நிருப பகுதி அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் அதிகாரம் 13. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாயிருந்த போது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களில் நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்று திறமளித்து காப்பாராக. ஆமேன். அதிசயங்களை செய்கிற கடவுள் நீரே,
ஜாதிகளுக்குள்ளே உமது வல்லமையை விளங்க பண்ணினீர். உமது ஜனத்தை உமது புயத்தினால் மீட்டு கொண்டீர். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி லூக்கா 18ஆம் அதிகாரம் 31 முதல் 43 வசனங்கள். லூக்கா 18 31 முதல் 43 வசனங்கள். பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படியெனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இதென்ன என்று விசாரித்தான். நசரேயனாகி இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்டே வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதைக் கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகமெங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கள பிதாவாகிய பிதாவை விசுவாசிக்கின்றேன். அப்படி ஒன்றான குமாரனாகும் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வத்துக்கள பிதாவாகிய பிதாவை வலது பெற்றிருக்கிறார். அப்படி ஜீவனில் மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மாம்சுவைத்ததும் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற இல்லத்திற்கு எல்லா உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடந்த நாட்களே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து பாராட்டு நன்மையான ஈவுகளுக்காக, கிருபைகளுக்காக, பிறந்த நாட்களுக்காக, திரும்ப நாட்களுக்காக பயணங்களை வாய்க்க செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜபத்துக்கு ஆதாரமாக 250 ஞானப்பாட்டின் முதல் சரணத்தை ஜபனிலிருந்து பாடுவோம். ஆயனில் 100 வாயு நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு அன்பாக செய்த நன்மையாவோ அவள் நான் துதித்து ஓயா துணியாய் பாடுவேன். நேற்றும் இன்று என்று மாறாது இருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரமத்தகப்பனே, காலங்கள் தோறும் அது கரத்தில் இருப்பதற்காக நன்றி செலுத்தும். விசேஷமாக மீண்டுமாக ஒரு புதிய மாதத்தினுடைய முதலாவது மனமகிழ்ச்சியுடைய காலை வேளையிலே அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை கொடுத்து இந்த ஆண்டு துவங்கி 2 மாதங்களை முடிக்க உதவி செய்த ஆண்டவராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக
இந்த நாளிலே பிறந்த நாட்களை காணக்கூடிய, இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை காணக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக, திருமண நாட்களை காணக்கூடிய மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பே அருளும். எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையான பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கெரன் கெலிட்டாக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் ஜீவன் சுகம்பலத்தை தந்தள்ளும். இயன் ரியனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளைகளை ஆசுவத்தலும், அருமையான பெற்றோர்களை நீ ஆஸ்வதிக்க வேண்டுமா கேட்கிறோம். விசேஷமாக சச்சிதானந்தம் அவருடைய குடும்பத்துக்காக, மகளுக்காக, பேத்திக்காக, அவருடைய துணைவியாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக இந்த கிருபை தாங்கட்டும். அதே போலவே ஆண்டவராக நீதாமே சாம் பிரார்த்தனாக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே குடும்பத்தை ஆசுவத்திலும், விசேஷமாக அருமையான பிள்ளைகள் கெசியாவுக்காக ஆண்டவராக நீதாமே சரீரத்தில் ஜீவன் சுகம்பலத்தை கொடுத்து எழுதக்கூடிய தேர்வுகளில் நமது கரம் கூட இருக்க வேண்டுமா கேட்கிறோம். அருமையான குழந்தை ஜோகனுக்காகவும் சூசனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குழந்தைகளை சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாத்துள்ளோம். மெர்வினுக்காக ஷீபாக்காக வேண்டிக் கொள்கிறோம். நமது கிருபை தாங்கட்டும். அதே போலவே ஆண்டவராக நீதாமே ரினிக்காக ஐசக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான குழந்தை நேயனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நேயனை நீங்கள் ஆசுவத்து வழி நடத்துங்க. ஆண்டவராக உமது கிருபை தாங்கட்டும். ஆண்டவராக நீதாமே அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது கருத்தில் ஒப்படுக்கிறோம். விசேஷமாக இந்த ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான குடும்பத்துடைய ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நம்ம கருத்தில் ஒப்படுகிறோம். விசேஷமாக சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய ஆவடியில் உள்ள வேல்ரினா ஜெட்லினுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீ பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். சாமி ஐயாசாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். ஜெயின் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக இந்த ஆஸ்வாத்திரிக்கரம் கூட இருக்கட்டும். விசேஷமாக அருமையான தாயார் ராஜகுமாரி விமலநாதனுக்காக, மங்களம் வில்லியம்ஸுக்காக, லத்தா ஃபென்னுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் நீதாமே சரீரத்தில் பரிபூர்ணமான ஜீவனை சுகத்தை பலத்தை கொடுத்து அந்த காரத்திலிருந்து வழியக்கூடிய ரத்தத்தினால் அவளை ஒரு முறை கழுவி எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி ஆண்டவர் நீதாமே ஆஸ்வதிக்கணுமா கேட்கிறோம். லத்தா ஃபென்னுக்காக, நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் கொடுத்திருக்கிற சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நீதாமே கிருபை கூட இருக்கட்டும். சகரியா பாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். திருமதி ஞான செல்வம் மாணிக்கம் அவர்களுக்காக அவளுடைய கால்களில் இருக்கக்கூடிய பலவீனங்களை நீக்கி போட்டு ஆண்டவராக நீதாமே மான்களுடைய கால்களை போல மாற்றக்கூடிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய சுரேந்திரனுக்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபை தாங்கட்டும். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அது கருத்தில் ஒப்படுகிறோம். அது கிருபை அவளோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே உமது ஆஸ்வாதிக்கரம் அவளை வழி நடத்தும், பாதுகாப்பே அருளும். அதே போலவே வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தன்ராஜுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவராக அருமையான அடியாரை பாதுகாத்தலும், தனிமையில் இருக்கும்போது உற்ற துணைவராக இரும். டேனியல் தங்கப்பிராசத்துக்காக, நேசகுமாரி தம்பதியருக்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபை தாங்கட்டும். பாப் லாசஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். டாக்டர் ஜெயின் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபை தாங்கட்டும். ஆண்டவர் நீதாமே டாக்டர் ஜெயபாலுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்வோம். வயதான தாயார் பாக்கியன் ஜேம்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த ஆன்லைன் ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வயதான மக்கள் ஒவ்வொருவரும் அது கருத்தில் ஒப்படுக்கிறோம். ஆண்டவராக இது கிருபையும் ஆசுவாத்தோடு வழி நடத்துகிறோம். பாதுகாப்பு நிறைவாய் தங்கியிருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே 28ஆம் தேதி தனது பிறந்தநாளை கண்ட நெல்சன் ஜார்ஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே இம்மட்டுமாய் உதவி செய்து ஆசுவத்தை ஆண்டவர் தொடர்ந்து பரிபூர்ணமான ஆசுவத்தை தர வேண்டுமாய் கேட்கின்றோம். ஓய்வு பெற்ற நாட்களில் ஆண்டவராக இது கிருபை தாங்கட்டும். இந்த ஆண்டு ஓய்வு பெறும்போது ஆண்டவர் நீதாமே கால்களுக்கு பலத்தையும் கண்களுக்கு பார்வையும் தந்துள்ளோம். விசேஷமாக 2ஆம் தேதி தனது பிறந்தநாளை காணக்கூடிய எட்வர்ட் மெர்வின்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான மகனை நீங்கள் பாதுகாத்தலும், வழி நடத்தும், ஆசுவாத்தி தரும். தாய்க்கு ஒரு உகந்த மகனாக விளங்குவதற்கு உதவி செய்தார். 5ஆம் தேதி தனது பிறந்தநாளை காணக்கூடிய டோமினிக் சேவியருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக இந்த கிருபையும் அது ஆசுவாத்துடைய கரமும் கூட இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக 6ஆம் தேதி தனது பிறந்தநாளை காணக்கூடிய கில்ஃப்ரெட் சாம் சந்திரகுமாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான மகனை பாதுகாத்தலும், ஆண்டவராக இந்த மாதிரி சுற்றிலும் வேலெடுத்து பாதுகாத்து, ஞானத்தினால் நிரப்பி, கைகளிலே தாளந்துகளை கொடுத்து அநேகருக்கு ஒரு ஆசுவாத்துடைய பாத்திரமாய் விளங்குவதற்கு உமது கிருபை தாங்குவதற்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து பாதுகாத்தலும், வழி நடத்தும், ஆசுவாத்தை தாரும். நான் கேட்டதையும் கேட்க மரமான சலமன் ஆசுவாத்தை சம்பூர்ணமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவாங்களா. அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி, ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வாரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆசுவாத்து காப்பாராக, ஆமேன். நாம் தொடர்ந்து ஆண்டோட நாம் மேம்படும்படியாகவும் அருளுரைக்காக நம்மை ஆயத்தம் செய்து கொள்ளும்படியாகவும் 255வது ஞானப்படலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். ஞானப்படலின் 255 வாழ சிலுவையே வாழ பாரமற்ற பாரமே வரும் உன்னை மனமாற தோள் மேல் ஏற்றுக்கொள்வேனே என்ற 255வது ஞானப்படலின் முதல் 4 கவிகளை பாடுவோம்.
ரட்சிக்காக வரோமேதற்காகவே அந்த நாளில் சாக கொண்டு போகப்பட்டானே. உலகத்தின் பொழுதான இயேசு தாமும் நிந்தைக்கே ஏதுவாகினமான சிலுவையில் மாண்டாரே. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அமர்வோம். இந்த நாளுக்கன்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது மார்க் என்பவர் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 45வது வசனம் முடிய. மார்க் 10:32 துவங்கி. பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடு போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்கப் போகிறதையும் அவைகளுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புற தேசத்தாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரிகாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்போது செபதியின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவளை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை பெறவும் உங்களால் கூடுமோ என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவளை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவளுக்கே அல்லாமல் வேறு ஒருவருக்கும் அதை அருள்வது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சல் ஆனார்கள். அப்போது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லோரிலும் ஊழியக்காரனாக இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவா, தூயாவி வந்திறங்குவா. தேவஜன கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவா, தூயாவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவா. காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவா. கவலை துன்பம் தீர்த்திடுவா, கர்த்தர் வாக்கு மாறிடாரே. கவலை துன்பம் தீர்த்திடுவார், கர்த்தர் வாக்கு மாறிடாரே. தேவஜன கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவா, தூயாவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம்.
தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவார், தூய ஆவி வந்திறங்குவார். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்ச நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரே, எங்களுடைய பசுத்த வசனத்திலே பசுத்தமாக்கல் வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்கள் அன்பான விசுவாசிகளே, 70வது நாளில் சொன்ன தபசு காலம் இன்னிலிருந்து 70 நாள். 60ஆம் நாளை நாம் பார்த்தோம். இன்றைய வாரம் 50வது நாள் என்கின்ற ஞாயிறு. 70வது ஞாயிற்றுக்கிழமையில் கிருபையினுடைய ஊழியம், தேவ சித்தத்தை செய்யக்கூடிய கிருபையினுடைய ஊழியம். 60வது ஞாயிற்றுக்கிழமையில் வசனத்தின் ஊழியம். 50வது ஞாயிற்றுக்கிழமையில் சிலுவையின் ஊழியம். ஆகவேதான் இந்த நாளில் வாசிக்கட்ட மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 32லிருந்து 34 வசனத்தை வாசித்தா, இப்போ நாம் எருசலேமுக்கு போகிறோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்வார். இந்த சம்பவம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது. சமநோக்கு நற்செய்தி நூல்கள், சினாப்டிக் காஸ்பல்ஸ். மத்தேயு 20வது அதிகாரம் 17லிருந்து 19, மார்க்கு 10 32லிருந்து 34, அது 33வது வசனம் சொல்கிறது, இதோ எருசலேமுக்கு போகிறோம். லூக்கா 18 31லிருந்து 34, அதில் 31வது வசனம் சொல்கிறது, இதோ எருசலேமுக்கு போகிறோம். ஏதோ ஊருக்கு போற மாதிரி, ஏதோ உல்லாச பயணம் போவதை போல, சுற்றுலா போவதை போல, எஸ்கேஷன் போவதை போல, ஜூக்கு போவதை போல, சர்க்கஸ் போவதை போல, பொருட்காட்சிக்கு போவதை போல, எங்கேயோ ஒரு இடத்துல சுற்றுலா போவதை போல சொல்லப்படுவது. இந்த பயணம் விரும்பப்படாத பயணம், சீடர்களினால் விரும்பப்படவில்லை. ஆனால் இயேசு சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொண்டார். நம்ம எருசலேமுக்கு போறோம்ப்பா. எருசலேம் பாதையிலே இயேசு இதை 3 முறை அறிவிப்பு செய்கிறார். இந்த 3 முறை அறிவிப்பு செய்வதை லூக்கா மட்டுமே சொல்லுகின்றார். 1 மறுரூபத்துக்கு முன்பாக, 2 மறுரூபத்துக்கு பின்பு, 3 அது இப்போது சொல்லுகிறார். 3 முறை சொல்லப்படுகிறது. லூக்கா 9வது அதிகாரம் 22, 44, லூக்கா 17, 25, லூக்கா 18, 31லிருந்து 34, 3 முறை இயேசு அறிவிப்பு செய்கின்றார். இப்போ நம்ம எங்க போறோம்? எருசலேமுக்கு போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தா, கலிலேயா விட்டு யோர்தான் ஆற்றுக்கு அப்பால் உள்ள யூதேயா. கலிலேயா விட்டு வெளியில வந்தா யோர்தான் ஆற்றுக்கு அப்பால் இருப்பது யூதேயா. லூக்கா அதை தெளிவாய் சொல்கிறார். லூக்கா 17வது அதிகாரம் 11வது வசனம், சமாரியா கலிலேயா நாடுகளுக்கு இடையே உள்ள யூதேயா. சமாரியா கலிலேயா. மார்க் அதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு. 10வது அதிகாரம், எரிகோவுக்கு சமீபமாக இருக்கக்கூடிய யூதேயா. ஆகவே எரிகோவுக்கு அருகாமையிலிருந்து எருசலேம் செல்கின்றார். ரொம்ப அருகாமைன்னு சொல்றாரு. இப்ப நம்ம சொல்லுவாங்கல்ல, சென்னைக்கு அருகாமையிலே, எங்க விழுப்புரத்துல, சென்னைக்கு அருகாமையில வீட்டு நிலம் இருக்கு, பிளாட்ஸ் இருக்கு. எங்கடான்னு பார்த்தா விழுப்புரத்துல இருக்கும், சென்னைக்கு அருகாமையில். அதை போல இந்த அருகாமைனா எவ்வளவு தூரம்னா, எருசலேம் எரிகோ 14 மைல் தூரம், 14 மைல்ஸ், கிலோமீட்டர்ல. இந்த 14 மைல் தூரத்தை இயேசு மனோதைரியம் கொண்டு தனிமையில போகின்றார். என் கூட வந்தாவா, வாராட்டியா போங்கடா, நான் போறேன் அப்படின்னு சொல்லி இயேசு தனிமையிலே போகின்றார். எருசலேம் பாதையிலே ஒரே பாதையிலே சீடர்கள் சென்றாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. கருத்து வேறுபாடுகள். பேதுரு என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, 3 முறை அறிவிக்கும் போது, ஏற்கனவே மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்தா, பேதுரு என்ன நினைக்கிறான்னு சொன்னா, எதிர்வாதம் செய்து
இயேசுவால் கடிந்து கொள்ளப்பட்டவர். அப்பாலே போ சாத்தானே, பிதாக்கு அடுத்தவைகளை சிந்திக்க வேண்டாமா? ஆண்டவர் போவன நல்லதை தான் சொன்னார். இதுக்கு என்ன செய்யலாம்? அவருக்கு நல்லது தானே சொன்னேன், அவர் மேல அன்பு வச்சு தானே சொன்னேன், அவர் ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு பேதுரு சிந்தனை செய்து கொண்டே இருந்திருக்கலாம். இந்த தோமா அவர் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தா, நாமும் அவரோடு சேர்ந்து சாகலாம் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறான் மற்ற சீஷர்களுக்கு. நாமும் எல்லாம் போய் சாகலாம் வாடா. ஏன்னா இயேசு தாக்கப்பட்டால் நாமும் அவரோடு சேர்ந்து மரணம் அடையலாம், பாவம் அவர் தனியா விட முடியாது அப்படின்னு தோமா போய் கொண்டிருக்கின்றார். மூன்றாவது யூதாஸ், இனி ஒன்றும் பயன் இல்லை, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். எவ்வளவு நாள் தான் இவர் சாவரன்றாரு, இவரை வைத்து ஏதாவது பண்ண வேண்டும் என்பதற்காக யூதாஸ் அதை எப்படி பணமாக மாற்றுவது என்று யோசனை பண்ணி கொண்டிருக்கின்றார். மத்தேயும் மார்க்கும் சொல்கிறார்கள், யோவான் யாக்கோபு அவளுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. என்ன இருந்ததுன்னா, இவர் பக்கத்துல எப்படியாவது நமக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சிருமா, இந்த ஆண்டவர்கிட்ட ஒரு போஸ்டிங் வாங்கிடுவோம், ரைட்ல ஒன்று லெஃப்ட்ல ஒன்று. ஆனா மற்ற சுவிசேஷம் சொல்லுது, இவங்க கேட்கல, அவங்க அம்மா வந்து கேட்டாங்க, சலோமி வந்து கேட்டாள் என்று சொல்லப்படுது. இன்னைக்கு ஊழியம் செய்கிறோமா இல்லைன்னா உயர்ந்த பதவியை நாடி கொண்டிருக்கின்றோமா? ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கும் நாம் உயர் பதவி நாடுவதற்காக நாம் அலைகின்றோம். கர்த்தர் ஊழியம் செய்வதற்காக, ஊழியம் என்பது there is no red carpet welcome, is a thorns in the way of Calvary. சிலுவை பாதையிலே முட்கள் நிறைந்த பாதை. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பதவி இருந்தா என்ன வேலை வேணா செய்வாங்க, ராத்திரிலாம் வேலை செய்வாங்க. பதவி இல்லைன்னா கோயில் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டாங்க. என்ன பதவியால இருக்கேன் நான். இன்னொன்று, பதவிக்கு வந்துட்டா ஏதாவது ஒரு செய்ய சொன்னா என்ன காசா கொடுக்குறீங்க? என்ன நிறைய தடவை அது மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க நிறைய பேர். நான் காசா வாங்கிட்டு வேலை செய்கிறேன், நீங்கள் தான் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறீங்க. அவங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், அதை இன்னைக்கு சொல்கிறேன். காசு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியுதுல்ல, இது காசு இல்லாத வேலைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டீங்க? இது பணமில்லாத வேலை, இல்லை வந்தால் காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு தானே நீங்கள் மெம்பர் ஆனீங்க, ஏதோ ஒன்று கமிட்டி மெம்பர் ஆனீங்க. இப்போ என்ன காசா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சு தானே நீ நின்ன, கிடைக்காதுன்னு தெரிஞ்சு தானே நின்ன. உன் எண்ணம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசுவை நோக்கி பார். துன்பத்தின் மத்தியிலும் இடர்பாடுகளின் மத்தியிலும் ஊழியம் செய்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் திடீர்னு ஒரு அவல துணி கேட்கிறது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். மக்களால் அடக்க முடியாத அமைதிப்படுத்த முடியாத ஒரு கூக்குரல், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார். இங்கேயும் 36வது வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்ல கேட்டார். அதே தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 41, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட்டவன் யாரு? கண்ணு தெரியாதவன். அவன் என்ன கேட்டுட்டு இருக்கணும்? ஆண்டவரே, தினந்தோறும் கொண்டு வந்து என்ன உட்கார வச்சிடுறாங்க, உட்கார வச்சா நீங்க என்ன செய்யணும்? என் தட்டு நிறைஞ்சிடணும், நான் கேட்காமலே கொட்டணும். அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வண்டியில் வச்சு காய்கறி வித்துட்டு வருவாங்க. முள்ளங்கி, கத்திரிக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய் அப்படின்னு கத்தி வருவான். இப்போ பார்த்துருக்கீங்களா? வண்டி வரும், ஆள் வரும், ஆனால் அவன் பேச மாட்டான். ரெக்கார்டட் வாய்ஸ், அங்கே ஒரு டேப் ரெக்கார்டர் வச்சு, ஒரு மைக் வச்சு, ஒரு ஸ்பீக்கர் வச்சு அது கத்திக்கிட்டு வரும். பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை அவன் கேட்டிருக்கலாம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் ஐயா அம்மா தாயா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு எனக்கு ஒரு ஸ்பீக்கர் வச்ச ஒரு செட்டு ஒன்று கொடுத்தா நல்லா இருக்குமே.
தட்டி தொண்டெல்லாம் வலிக்குது, ஐயா அம்மா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும்ல. அந்த சூழ்நிலையில தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 33வது வசனம், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 51வது வசனம், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். நான் என்ன செய்யணும்னா எனக்கு கண்கள் திறக்கப்பட வேண்டும். கண்ணு தெரியாம இருக்கிற ஆண்டவரே எனக்கு கண்கள் திறக்கப்பட வேண்டும். கண் இருந்தும் புரிந்து கொள்ளாதவர்கள் கண் இல்லாவிட்டாலும் புரிந்து கொள்கிறார் என்பதை இங்கு தெள்ள தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். கண் இருந்தும் புரிந்து கொள்ளாதவர்கள், கண் இல்லாதவன் இந்த குருடர் தாவீதின் குமாரன் என்றார். கர்த்தர் இந்த 12 சீடர்களை தம்மோடு இருப்பதற்காக கர்த்தர் அழைத்தார். ஆனா அவளுக்கு விசுவாசம் இல்லை. ஆனா குருடனை தன்னோடு இருக்க அவர் அழைக்கவில்லை. ஆனா அவன் சொல்றான், நான் உன் கூட வருவேன். கூட வாங்கடான்னு சொன்னவன் ஒருத்தனை வர்றதுக்கு பிரியப்படல. வராதேன்னு சொன்னா இல்ல நான் உங்க வரேன், எனக்கு பெரிய உதவி செய்து விட்டீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 29லிருந்து 34 வசனத்தை வாசித்தா 2 குருடர் என்று சொல்லப்படுகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மத்தேயுக்கு இந்த 2ன்றது ரொம்ப பிடிக்கும். கழுதையும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மீதும் 2 குருடர் 2 குஷ்டரோகிகள் என்று சொல்வார். ஆனால் மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 56லிருந்து 52 வசனத்தை வாசித்தா பர்த்திமேயு என்று சொல்லக்கூடிய அந்த குருடனுடைய பெயர் சொல்லுகின்றார். இந்த மார்க் எப்படியோ கேள்விப்பட்டான், இவர் தாவீதின் குமாரன், உதவி செய்வார். இப்ப என்ன நடக்குது? வெயிட்டிங் ஆன் த ரோட் சைடு, காத்திருந்தான். இந்த குருடன் காத்திருந்தான், அவருடைய வேலைக்காக காத்திருந்தான், தனக்கென்று ஒரு நேரம் வரும் என்று காத்திருந்தான். எப்போ வரும் என்பது தெரியாது. காத்திருந்த ஒரு குருடன், வெயிட்டிங் ஆன் த ரோட் சைடு. அருமையான தேவ ஜனமே, நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவள் சோர்ந்து போவதில்லை, ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர் கழுகுகளைப் போல செட்டடிந்து பறப்பார்கள். காத்திருந்த ஒரு குருடர் இந்த பர்த்திமேயு. நீ காத்திரு, கர்த்தர் உனக்கு இந்த மாதத்துல ஒரு அற்புதத்தை செய்வார். 2வது, களைப்புறாதவன், அன்டிஸ்கரேஜபிள். ஒருத்தராலும் அவனை டேய் சும்மா கடுறா அப்படின்னு சொன்னா கூட அவன் போடா சத்தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு யார் அவனை டிஸ்கரேஜ் பண்ணாலும் அவன் அதுக்கெல்லாம் மசீர மாதிரி இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? யாராவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, சரி அவர் சொல்லிட்டாரு அதனால நான் வேணாம். இவன் களைப்புறாதவன், அவன் களைப்புறாத ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றான். கர்த்தரிடத்தில் நீங்காத நம்பிக்கை கொண்டிருந்தான். கர்த்தரிடத்தில் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தான். இம்பர்ஃபெக்ட் ஃபெய்த் ஆன் த சன் ஆஃப் காட். ஒரு நல்ல ஆழ்ந்த நம்பிக்கை. இந்த ஆண்டவர், இந்த தாவீதின் குமாரன், இவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், எனக்கு செய்வார். அந்த நம்பிக்கை. இந்த மாதத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை பார்த்தோம். என் நீதியின் வலது கருத்தை அவனை தாங்குவேன்னு சொன்னார்ல, அதை நம்பணும். அந்த நம்பிக்கை ஒன்று காத்திருந்தான். அவனை யாரும் டிஸ்கரேஜ் பண்ண முடியல. களைப்புறாமல் அவன் பார்த்து கத்தி கொண்டே இருந்தான். கர்த்தரில் நீங்காத நம்பிக்கை கொண்டே இருந்தான். இப்போ அவன் கட்டளை பெறுகின்றான், அவனை அழைச்சிட்டு வாங்க. நாட் அஃப்ரைட் ஆன் இஸ் ரிக்வெஸ்ட். அவன் எதை கேட்கிறோன்னு தெரிஞ்சு கேட்டானா, கேட்க தெரியாம கேட்டானா இல்ல, அவன் எதை கேட்க என்பதை தெளிவாய் புரிந்திருந்தான். எனக்கு கண் பார்வை வேண்டும். இயேசு கிறிஸ்துனா ஐ ஸ்பெஷலிஸ்டா? ஆனா அவனுக்கு தெரியுது, அவரால் எனக்கு கண்களை கொடுக்க முடியும், பார்வை தர முடியும். நான் ஏற்கனவே சொன்னல,
12 சீடர்களை தன்னோடு இருக்கும்படி இயேசு அழைத்தார். ஆனா அவங்க எல்லாம் கூட வரல, விசுவாசம் இல்லை அவங்களுக்கு. ஆனா இந்த குருடனை தன்னோடு இருப்பதற்காக அழைக்கவில்லை, ஆனால் அவனுக்கு விசுவாசம் இருந்தது. இயேசுவோடு கூட போகின்றான், கர்த்தரோடு நடந்து சென்றான். கிரேட்ஃபுல் ஃபாலோயர். கர்த்தர் எனக்கு இதை உதவி செய்தார், இதை தவிர நான் வேற அவருக்கு என்ன செய்ய முடியும்? ஆகவே அவர் பின்பாக நான் போக போகின்றேன், அவர் பின்பாக நான் சென்று நான் அவரை பணிந்து கொள்ளப் போகின்றேன். காத்திருந்தான், களைப்புறாதவன், கர்த்தரில் நீங்காத நம்பிக்கை கொண்டிருந்தான், கட்டளை பெற்றான், கர்த்தரோடு நடந்து சென்றான். வெயிட்டிங் ஆன் த ரோட் சைட், undiscourageable, imperfect faith on Son of God, not afraid on his request, great follower. ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், குளம், குளத்துல அல்லிப்பூ, தாமரைப்பூ பூக்கள் இருக்கும். இந்த தாமரைப்பூ, இந்த அல்லிப்பூல எல்லாம் தேன்கள் இருக்கும். எல்லா பூவிலையும் தேன் இருக்கும். இந்த தேனை பருகுவதற்காக வெளியே இருந்து பறந்து வந்த வண்டுகள் அதுக்குள்ள இருந்து தேனை உறிஞ்சி அது வெளியில போகும். ஆனா தண்ணியிலே இருக்கு பாருங்க, எது? தவளை, இந்த மீன், இது அந்த தேனை குடிக்காது, அதுக்கு தெரியாது. தண்ணியிலே இருக்கிற இந்த தவளைக்கோ மீனுக்கோ இந்த பூல தேன் இருப்பது என்பது தெரியாத சூழ்நிலையில எங்கிருந்தோ வந்த ஒரு வண்டு அதிலிருந்து தேனை உறிந்து கொண்டு போவதை போல எரிகோனுடைய வாசலருகே உட்கார்ந்திருந்த ஒரு மனிதன், இயேசு தனக்கு பார்வை தருவார் என்று சொல்லி தேனியை போல, வண்டுகளைப் போல இயேசு நிலத்திலிருந்து நன்மை பெற்றான். இயேசுவோடு கூட இருந்த சீடர்களுக்கு அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள தெரியவில்லை. இன்று நீ தேனியா தவளையா? நீங்கள் தேனியா இருந்தால் இயேசு நிலத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். தவளையா இருந்தா உனக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அந்த ஆசுவத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமென். கண்கள் மூடி ஜெபிப்போம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசிர்வதிக்கும்படியான இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்தினோம். ஆண்டவராக நீதாமே அந்த கண் தெரியாத மனிதன் களைப்புறாமல் தான் என்ன கேட்க வேண்டும் என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டு ஆண்டவராக உம்மிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட நன்மைக்காக நாங்களும் அதை போல ஆண்டவராக உம்மிடத்திலே களைப்புறாமல் காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை தர வேண்டுமா கேட்கின்றோம். நாங்கள் தேனீக்களைப் போல ஆண்டவராக உம்மிடத்திலிருந்து நன்மையான இவர்களை பெற்று அனுபவிக்க உதவி செய்தோம். துதி ஸ்தோத்திர கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்த ஐக்கியம் ஆசீர்வாதம் நடத்தலாம் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் நமது குடும்பங்களோடும் இன்று சகல் தங்கியிருப்பதாக. ஆமேன். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள்: வரக்கூடிய புதன்கிழமை, சாம்பல் புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். வரக்கூடிய 7ஆம் தேதி ஒரு சந்தியின் முதலாவது வெள்ளி, தலை வெள்ளி என்று சொல்லக்கூடிய முதலாவது வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு இயேசுவுக்கு முத்தமிட்டவர்கள் 2 பேர் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் நாம் அருளுரையை கேட்கின்றோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒரு சந்தியின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து காரியங்களும் ஜெப சிந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சாம்பல் புதன்கிழமைக்கு தலைப்பு நீங்கள் சொல்லலையா, மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், சாம்பல் புதன்கிழமைக்கு 40 என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாம் அருளுரை கேட்க இருக்கின்றோம். நாம் தொடர்ந்து ஆண்டோடைய நாம் மகிமையாக 263வது ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். ஞானப்பாடல் 263. கர்த்தாவை நல்ல பக்தியாலே எப்போதும் நம்பும் நீதிமான் எத்தீங்கிலேயும் அவராலே அன்பாய் காப்பாற்றப்படுவான். உன்னதமான கர்த்தரை சார்ந்தோருக்கு அவர் கண்மலை என்ற 263வது ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். பாடும்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு என்று படைப்போமாக.
போற்றப்படுவான். உன்னதமான கர்த்தரை சார்ந்தோருக்கு அவர் கண்மலை. அறுத்தும் காவலைகளாலே பலன் ஏதாகிலும் உண்டோ? நாம் நித்தம் சஞ்சலத்தினாலே தவிப்பது உதவுமோ? விசாரத்தாலே நமக்கு திகதிகரிக்கின்றது. உன் காரியத்தை நலமாக திருபவல்லவருக்கு நீ அதை ஒப்புவிப்பாயாக. விசாரிப்பார் அமர்ந்திரு. மாத்திட்டமாய் தயாபரர் உன் தாட்சியை அறிந்தவர். சந்தோஷிப்பிக்கிறதற்கான நாள் ஏதென்றவர் அறிவார். அநேக நற்குணங்கள் காண அந்தந்த வேளை தண்டிப்பார். அசுப்பிலே திரும்பவும் தெய்வன்பு பூரிப்பை தரும். நேசமுள்ள இயேசுவே, யாக்கோபின் உதயமான அற்புத நட்சத்திரமே, காணிக்கையை இடையான நான் செலுத்த அண்டினேன், அதை ஏற்றுக்கொள்ளுமே. மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கக்கூடியவரே, மது கரங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக நீதாமே களைப்புறாதவன், தடைகளை மீறி ஆண்டவரிடத்திலே விண்ணப்பத்தை கேட்டவன், தான் கேட்கக்கூடிய விண்ணப்பம் இன்னதென்பதை அறிந்து அதை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்ல நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்ட அந்த மனிதனைப் போல நாங்களும் வாழ உதவி செய்தலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நன்றியுள்ள இதயத்தோடு காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தவருடைய அருமையான மக்களுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்து வழி நடத்துமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்ச கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீர் சம்பாதித்த உம்முடைய திருச்சபையை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும். அனைத்து திருச்சபைகளின் பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷகர்களையும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும் அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்திற்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து
ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்த ஆவியால் அவர்களை நிரப்பி பாடுகளின் மத்தியில் அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வாரும். அவர்களும் ஆசீர்வாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல் ஆலோசனைகளையும் தந்தருளும். அநீதி என்று செய்யக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்லாட்சி நடத்த உதவி செய்தருளும். எங்கெல்லாம் அநீதிகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசீர்வதித்தருளும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினதனால் சிறைசாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சகல ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்தருளும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் பாவம் செய்ய தூண்டப்படும் பொழுது உம்மிடத்தில் இருந்து எந்தவித நன்மையையும் பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தருளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தருளும். பூமி எப்பொழுதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்கள் சந்ததியை தழைத்து ஓங்க உதவி செய்ய வேண்டுமாய் எங்களை மீட்டுக்கொண்ட எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமேன். பரமண்டலுக்கு பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றில் அப்பத்தின்று தாரும் எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல நிப்பாட்டில் மன்னியும். எங்கள் சோழனுக்கு பிரவேசிக்கப்படாதரும் திரும்பி தரிசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமை என்னென்னைக்கு முடியல சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உண்மையில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆமென். 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 இந்த ஆராதனைக்கு நிறைவாக நாம் 387வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 387. எந்நாளும் கிறிஸ்தோர் எல்லோரும் நேசத்தால் அன்பாக சேரும் நேரம் இன்பம் பெருகிடும். ஒன்றான தேவனாம் எந்நாளும் ராஜனார் தம் மகிமை கொண்டு எங்குதான் வந்தேன் என்று தங்குவார். 387வது ஞானப்பாடலின் முதலாவது கவியும் கடைசி கவியும் பாடுவோம். எல்லோரும் நேசத்தால் அன்பாக சேரும் நேரம் இன்பம் பெருகிடும். ஒன்றான தேவனாம் மேனாளும் ராஜனான் தமகிமை கொண்டாங்கேதான் வந்தென்றும் தங்குவார். விண்ணில் நாற்றுதரும் பண்பாடும் கீதமும் சிங்கார ஓசையாகும் நீங்காதிசைந்திடும். மாதூய ஆவியே மாந்தர் முன் ஜோதியே ஒளி பெற்றோங்கி என்றென்றும்
ஜெபம் செய்வோம். நாங்கள் மோட்சத்துக்கு உரிமையாக இருக்கும்படி எங்களை உண்டாக்கின பிதாவாகிய பராபரனே, இனிமேல் இன்றென்றும் கனமும் மகிமை உண்டாவதாக. உமது திருவார்த்தையை கேட்ட நாங்கள் நித்தியமான மெய்வாழ்வை பெறுவதற்கான நற்கனிகளை கொடுக்கும்படி தேவரீர் எங்களுக்கு துணை அளித்திருளும். எங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றும் காத்து இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு நித்திய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தந்திரள வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரம் அருவாதிரு. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையை உங்கள் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராமனுக்கு ஸ்தோத்திரம்.